வணக்கம். பவானி முத்துராமலிங்கம். இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் எல்லோரும் காஃபி சாப்பிட்டு அப்படி இது பண்ணும்போது அவர் ஒரு விவரம் சொன்னார். என் கார்டில் பின் பக்க கார்டில் லேசாக ஒரு எலும்பு வளர்ந்துருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், பவானி ரீச்சி பண்ணும், நீ சோஃபாவில் உடனே பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் சோஃபாவில் குப்புறப்படுத்த சொன்னேன். குப்புறப்படுத்திட்டு அவருக்கு முதுகு காடு எல்லாத்துக்கும் தலையிலேருந்து அப்படியே ஆறாக பென்சிங் பண்ணி கால் வரைக்கும் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ண பின்னாடி சரி நான் 21 நாள் நான் பண்ணுவேன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். 21 நாள் டிஸ்டன்ஸ் பண்ணதில் அவருக்கு அவர் திரும்பி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்கும்போது அந்த எலும்பு எந்த அறிகுறியும் இல்லை, தேஞ்சி சரியாக போயிடுச்சு அப்படின்னாரு. அவர் ஏற்கனவே முதுகு வலி வேறு அவருக்கு இருந்திருக்கு. அந்த முதுகு வலியும் போயிருந்திருக்கும் போல் நான் செய்யும்போதே. இப்போ அவர் ரொம்ப நல்லா இருக்கார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆன்லைனில் ரேக்கி கிளாஸ் நடக்குது. தயவுசெய்து ரேக்கி பணத்தை நினைக்காம கொஞ்சம் படிங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு செஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு செஞ்சுக்கலாம். அற்புதமான ஒரு ரேக்கி, அற்புதமாக இருக்கும். நிறைய மிராக்கிள் நடக்கும். படிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?